ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமினியர்களே வணக்கம். இன்றைய தேதி 5/4/2019 கிழமை வெள்ளிக்கிழமை. திதி சதுர்தசி திதி. சதுர்தசி திதி பகல் 12:51 வரை இருக்கிறது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். விடியற்காலை 5:36 வரை இருக்கிறது. முழுவதும் சித்த யோகம். சதுர்தசி திதி பகல் 12:51 வரை இருக்கிறனால இன்றைய நாள் அமாவாசை இருக்குது. அமாவாசைக்கான பித்ரு பூஜை செய்வதோ பிண்ட பிரதானங்கள் செய்வதோ அமாவாசை பூஜை செய்வதற்கு தகுதியான நாள் இன்று தான். வியாழக்கிழமை 6 to 7:30 யமகண்டம், 9 to 10 குளிகை, 1 to 3 ராகு காலம். அமாவாசையினால் பித்ரு பூஜைக்கு தகுதியான நாள் என்று வழக்கமான செயல்கள் அனைத்தும் செய்து கொள்ளலாம். பூஜை புரஸ்காரங்கள் செய்வதற்கு தகுதியான நாள் இன்று. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, திடீர் யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு, தான் உண்டு தண்டை வேலை உண்டு இருப்பீர்கள். எதிர்பாராத பணவரவு உண்டு. செய்யக்கூடிய செயல்களில் கவனம் தேவை. ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 12ஆம் இடத்தில் சந்திர பகவான். உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது நன்று. தாயாரின் ஆரோக்கியமும் சுமார், தந்தையாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. மிதமான தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, செய்யக்கூடிய செயலில் கவனம் தேவை. பதறாத காரியம் சிதறாது என்பதை உணர்வீர்கள். வாகன இயக்கும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது நன்று. பிறரிடம் பழகும் பொழுதும் வார்த்தைகளில் கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. எதிர்பாராத பணவரவு உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. பிறரிடம் பழகும் பொழுதும் கவனமாக இருப்பது நன்று. பணவரவு பரவாயில்லை. சகோதர ஒற்றுமை குறைய செய்யும். தான் உண்டோ தன்னுடைய வேலை உண்டு இருப்பதை சிலாகியம். கையெழுத்து இடும் பொழுது பத்திரங்கள் பதிவு படித்து பார்த்து கையெழுத்து இடுவது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, ராசியாதிபதி 9ஆம் இடத்தில். திடீர் யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு, லட்சுமி யோகம், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதிதான வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. தாய்தந்தை ஆரோக்கியமும் பரவாயில்லை. நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதிலும் எங்கும் எப்பொழுதும் கவனம் தேவை. ஏன்னா சந்திராஷ்டமம்னால கவனமாக இருக்கிறதே நன்று. பேசும் பொழுதும் கடிவாளம் போட்டு பேசுவேன். பிறருக்கு உதவி செய்யும் பொழுதும் மிக கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் குறைய செய்யலாம். பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சரியாகும். கண்டிப்பாக சாட்சிகளை தவிர்க்கணும். மிதமான சுமாரான தினமே. அன்பார்ந்த கன்னியாராசி நேயர்களே, சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான். சுப லாபங்கள் ஏற்படும். சுப செலவுகளும் ஏற்படும். செலவுக்கேற்ற வரவுகளும் கிடைக்கும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள். கண்டிப்பாக பிறருடைய விஷயத்தை தலையிடாமல் இருப்பது நன்று. வேலை சுமை காரணமாக சிரமங்களும் ஏற்படலாம். நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, 6ஆம் இடத்தில் சந்திர பகவான். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வாகனத்தை இயக்கும் பொழுது கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவு உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள். மிதமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான். லட்சுமி யோகம் உண்டு. பணவரவு நன்றாக உள்ளது. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். எந்த செயலும் செய்தாலும் சற்று கவனித்து செய்வது நன்று. நல்ல தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, 4ஆம் இடத்தில் சந்திர பகவான். தாயாரின் ஆரோக்கியம் சுமார். திடீர் யோகம் அதிர்ஷ்டமும் உண்டு. கடல் வழி பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவு நன்றாக உள்ளது. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மகராசி நேயர்களே, சப்தமஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில். மனைவழி உறவினால் உங்களுக்கு ஆதரவுகள் உண்டு. மைத்துனர்கள் உங்களை கவனித்துக் கொள்வார்கள். எதிர்பாராத பணவரவு உண்டு. மகிழ்ச்சியாக இன்ற நாள் செல்லும். வேலை செய்யும் இடத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. நல்ல தினமே.
அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, 6 கூடியவர் 2ஆம் இடத்தில் சகோதர ஒற்றுமையை குறைய செய்யலாம். பண நெருக்கடிகள் ஏற்பட்டு சரியாகும். பகைவரை பகைமை கொள்ளக்கூடாது. எதிரிடம் பழகும் பொழுதும் வார்த்தைகளில் கவனம் தேவை. திடீர் யோகம் அதிர்ஷ்டமும் உண்டு. தானோடு தொண்டை வெளியோடு இருப்பீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுதும் கவனம் தேவை. வாகனத்தை இயக்கும் பொழுது வட்டார போக்குவரத்து விதிகளை அனுசரித்து செல்வது நன்று. பணத்தை கையாளும் பொழுதும் மிக மிக கவனமாக இருப்பது நன்று. திடீர் யோகமும் அஷ்டமும் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.